ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன டைம் என்ன பார்த்தோம்னா ஒரு வெக்டர்னு பார்த்தோம். ஒரு வெக்டர் வந்து இட்ஸ் நத்திங் பட் லைன் செக்மெண்ட், இட் ஹேஸ் அ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஒரு வெக்டரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும். கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி நம்ம உருவாக்கணும்னா அந்த வெக்டரோட டெய்ல் எப்பவுமே ஒரிஜினல் இருக்கும். ஓகேவா? அந்த வெக்டர் டெய்ல் எப்பவுமே ஒரிஜினல் இருக்கும். ஸோ வி கேன் யூஸ். அப்புறம் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு ஒரு பேசிஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் பேசிஸ் வெக்டர்ஸ் இருக்கும். இப்போ 2 டைமென்ஷன்னால 2 பேசிஸ் இருக்கும். லெட்ஸ் சே சம் b1 b2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வெக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம்னா வில் பி டிஸ்கிரைபிங் அ வெக்டர் as a linear combination of these two vectors, these two basis vectors. இங்க ரெண்டு இருக்கு, நிறைய வெக்டர்ஸ் நிறைய அந்த எல்லா பேசிஸ் வெக்டரோட ஒரு லீனியர் காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லீனியர் இப்போ நான் இந்த வெக்டர் v எடுத்துக்கோன்னா v can be written as a linear combination, a constant c1 b1 plus another constant c2 b2. ஒரு நிமிஷம். ஸோ இந்த விங்கிற வெக்டரை நம்ம c1 b1 c2 b2 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா b1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸும் b2ஓட கோஎஃபிஷியன்ட்டும் அந்த ஆர்டர் எடுத்தோம்னா அந்த கோஆர்டினேட்ஸ். ஸோ நம்ம ட்ரிபிள் எழுதணும்னா இப்படி எழுதுவோம். இதே வெக்டர் எழுதணும்னா we will be writing it as the vector, ஒரு காலம் வெக்டர் எழுதுவோம். சரியா? இப்போ what if we want to change the basis representation, ஒரு வெக்டரை வேற ரெப்ரசன்டேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா let's say from the coordinate system b to the coordinate system b dash, basis change பண்ணணும்னா simply from b to b dash னால you will be taking the augmented matrix. first b dash போட்டுப்பேன், அப்புறமா b போட்டுப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிப்பேன், b dash என்னது b1 and b2, அதான் b1 b dash, அப்புறமா b வந்து b1 b2. இப்போ you will be row reducing. ஓகேவா? ரோ ரெடியூஸ் எக்லான் ஃபார்ம் கொண்டு வருவேன். ரைட் சைடு இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும், லெஃப்ட் சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ நீ லெஃப்ட் சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் ரெடியூஸ் லோ எக்லான் ஃபார்ம் வச்சு. உங்களுக்கு ரைட் சைடு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதுதான் பி பி டு பி டேஷ். இப்போ அதே மாதிரி பி பி டேஷ் டு பி அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பி டேஷ் டு பியில் அதனால ஃபஸ்ட்டு பி போட்டுப்பேன், அப்புறமா பி டேஷ் போட்டுப்பேன். சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஐயா மாற்றுவேன், உனக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் P B dash to B. இப்போ once you have this matrix, if you want to change from the basis B to B dash na, in the P B to B dash you will be multiplying it with the base coordinate vector of V with respect to the basis B. ஏன் நம்ம இப்படி மல்டிப்ளை பண்றோம், ஏன்னா B ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? We are starting from the basis B and we are going to basis B dash. So starting point வந்து B. So coordinate vector with respect to B எடுத்துக்கிறோம், மல்டிப்ளை பண்ணோம்னா you will be getting V of B dash. இப்போ அதே மாதிரி if you want to go to B dash to B னா transformation matrix from B dash to B into V B dash, ஏன்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இது கிடைச்சோம். இப்போ நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா P B to B dashும் P B dash to Bயும் inverses of each other. ஓகேவா? So as we know, ரெண்டு inverse matrix மல்டிப்ளை பண்ணோம்னா you will be getting identity matrix. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து இதில் வேற ஏதாச்சும் இருந்துச்சா? ஸோ சேஞ்ச் ஆஃப் பேசிஸ்னு தான். இதுக்கப்புறமா நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன், ஓகேவா, விச் டேக் சம் இன்புட் அண்ட் ஸ்பிட்ஸ் அவுட் சம் அவுட்புட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் என்னது, there will be a input set called domain. அந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா இன்புட் செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக அவுட்புட் செட்டில் கண்டிப்பாக ஒரே ஒரு யூனிக் அவுட்புட் இருக்கும். சரியா? ஸோ எல்லா இன்புட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும், கண்டிப்பாக ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக அவுட்புட் இருக்கும், அதே மாதிரி ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும் எல்லா இன்புட்டுக்கும். ஓகேவா?
ஒரு இன்புட்டுக்கு நிறைய அவுட்புட் இருக்கக்கூடாது. பட் 2 inputs can have the same output. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கக்கூடாது. ஓகேவா? the same input can't have 2 different output. இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க முடியாது. but 2 different inputs can have same output. ஓகேவா? that is possible. இந்த அவுட்புட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். கோடொமைன். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, a function, let's say input set வந்து a, output set b னா a function from a to b இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்புறமா ஒரு ஃபங்க்ஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி. இல்லை மெனி டு ஒன் வராது, ஒன் டு மெனி இருக்கு. மெனி டு ஒன் வரும். ஓகே, இப்போ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னா, உங்களோட எப்பவுமே உனக்கு தெரியும் டொமைனில் இருக்க கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும். டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி கோடொமைன்ல இருக்கிற இன்புட் கோடொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு அதுக்கும் கரஸ்பாண்டிங்கா ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உனக்கு கோடொமைன்ல இருக்கிற அவுட்புட்ஸ் இருக்கு பார்த்தியா? இப்போ லெட்ஸே இந்த பிளாக் கலர் இருக்கிறதுக்கல்ல, கோடொமைன்ல இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் அ கரஸ்பாண்டிங் இன்புட். ஓகேவா? கோடொமைன்ல உனக்கு இருக்க இந்த ரெட் கலர் இருக்கிறதுக்கு மட்டும் தான் அவுட்புட் இருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூ வில் பி சேயிங் இட் அஸ் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ கோடொமைன்ல எதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்புட் இருக்கோ அதை மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ரெட் கலர் டாட்ஸை யூ வில் சே இமேஜஸ் ஆஃப் தீஸ் இன்புட்ஸ். ஓகேவா? இமேஜஸ் ஆஃப் தீஸ் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இமேஜ் தான் ஒன்றும் இல்லை, அவுட்புட்டில் இருக்க வேல்யூ தான் இமேஜ். ப்ரீ இமேஜ்னா இன்புட் தான் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவேன். ப்ரீ இமேஜ். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, உனக்கு டொமைன் தெரியும், டொமைன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு அவுட்புட் தான் வேணும். அதே மாதிரி ஒரு இமேஜ்க்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஒரு அவுட்புட் கான்ட் ஹேவ் மல்டிபிள் இன்புட்ஸ். இப்படி இருக்க முடியாது. எவ்ரி திங் மஸ்ட் பி ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ். அப்படின்னு தான் யூ வில் பி சேயிங் இட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா the range must be equal to image. அதாவது அவுட்புட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ வந்து அதை ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவ. இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா இந்த பிளாக் கலர் எலிமெண்ட் இது ஒன் டு ஒன் தான். இது திஸ் இஸ் ஒன் டு ஒன். ஓகேவா? ஒன் டு ஒன். பட் இட் இஸ் நாட் ஆன் டு. ஏன்? ஏன்னா கோடொமைன், இதுதான் கோடொமைன். இதில் இந்த பிளாக் கலர் எலிமெண்ட்டுக்கு டஸ் நாட் ஹேவ் அன் இன்புட். பட் if this black color thing is also mapped to some input, கோடொமைன் இருக்க எல்லா வேல்யூக்குமே கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்புட் இருக்கு. கரெக்டா? இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் இதுவும் it is mapped to the black thing. கரெக்டா? ஸோ all the elements in the codomain has a input. அதே மாதிரி all the elements in the input has a output. ஸோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோடொமைன் இருக்க எல்லா வேல்யூக்குமே ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டுனா என்ன இருக்கும்? கோடொமைன் இருக்க எதுக்கெல்லாம் எந்த வேல்யூக்கெல்லாம் ஒரு இமேஜ் இருக்கோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ரேஞ்ச் செட்டில் அது வரும். எல்லாத்துக்குமே இருந்துச்சுன்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஓகேவா? இதுதான் ஆன் டுவோட கண்டிஷன். இப்போ எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் ஆன் ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்குன்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை போத் த கண்டிஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், திஸ் இஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் ஆன் டு பட் நாட் ஒன் டு ஒன். ஏன்? ஏன்னா இந்த இதுவும் both are mapped to the same thing. So this is not on to. But if this is mapped to some other thing, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்னொன்று இருந்துச்சுன்னா now it is both one on one, both one to one and on to. ஓகேவா? both one to one and on to னா நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தான்.
இப்போ நம்ம படிக்க போகிறது இட்ஸ் a special type of transform called linear transform. Linear transform. So transforms are functions தான். பட் இப்போ நம்ம பார்க்க போது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் transform which is called a linear transform. What does a linear transform mean? Linear transformனா ஒரு ஃபங்க்ஷன் let's say f of x, f of y னு எக்ஸ்ங்கிற இன்புட் ஒய்ங்கிற இன்புட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து எஸ் அண்ட் டின்னு வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் சே எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் அதோட காம்பினேஷனாக ஒரு இன்புட் இருந்திருக்கு. லெட்ஸ் சே z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் எஃப் ஆஃப் z கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் that is a combination of z and y. You can split it and write it as f of x plus f of y. ஓகேவா? இப்படி ஒன்றால் எழுத முடியும். அதே மாதிரி let's say f of ax, a is nothing but a constant. Suppose z equal to ax. அப்போ f of z நீ எப்படி எழுதலாம்? f of ax எழுதலாம். இதை நீ you can write as constant அப்படியே வெளியே எடுத்து f of x எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் you will say to be a linear. ஓகேவா? linear transform. So we are going to only study about such kind of transforms which are linear. ஓகேவா? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கோம், மேட்ரிக்ஸ் நம்ம படிக்கிறப்போ வெக்டர் ஸ்பேசஸில் என்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்? ஒன்று அடிஷன் ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோம், அப்புறம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பார்த்தோம். ஸோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மை வில் சே டு பி லினியர். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணும்? ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணும்? ஒரு வெக்டர் இன்புட் எடுத்துட்டு இட் வில் கிவ் அனதர் வெக்டர் as a output. ஓகே, it will take a vector as input and give another vector as output. So the first vector எங்க இருக்காங்களோ அதுதான் domain vector space. Second vector output vector எங்க இருக்கோ அதான் codomain vector space. Transform எப்படி இருக்குன்னா t colon from the vector space capital V to the vector space capital W இப்படி எழுதலாம். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கு. மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம்ல, லெட்ஸ் சே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த மேட்ரிக்ஸ் எல்லாம் லெட்ஸ் சே ax ஈக்குவல் டு b, இது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ், பிங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்? ஏ தெரியும், பி தெரியும், எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். கரெக்டா? ஒரு ஃபிக்ஸ்டு பி வேல்யூக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ஏ வேல்யூக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படின்னா, இஃப் வி கன்சிடர் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை இஃப் வி கன்சிடர் ஆஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் அனுப்பிச்சிட்டோம்னா, அதே மாதிரி எக்ஸுங்கிறத இஃப் வி கன்சிடர் அட் இன்புட், ஸோ எக்ஸையும் ஏயும் மல்டிப்ளை பண்ணால் டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூஸ்க்கு டிஃப்ரெண்ட் பி வேல்யூஸ் கிடைக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் அவுட்புட் வின்னு வச்சுக்கலாம், வி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மல்டிப்ளேஷனும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். யூ வில் பி திங்கிங் இட் ஆஸ் அ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா, ஒரு வெக்டரை it will change the vector, it will take the vector to another position. Okay, it will transform the vector to some other place. Okay, if example let's say 2 0 0 3 1 2 வச்சிட்டோம்னா இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ், இதுதான் உங்களோட இன்புட் வெக்டர். இப்போ இனிஷியலாக இந்த வெக்டர் எங்கே இருந்திருக்கு? 1,2ங்கிற பொசிஷன் இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால உனக்கு என்ன வரும்? 2 1s are 2, அப்புறமா 6. ஸோ உங்கள் அவுட்புட் வெக்டர்னா 2,6. உங்கள் 2,6ங்கிறது இட் வில் பி சம்வேர் ஹியர். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணியிருக்கு? இந்த வெக்டர் எடுத்து இங்கே போட்டிருக்கு. புரியுதா? இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் திஸ் டு ஹியர். ஸோ இட் ப்ரொடியூசஸ் அ நியூ வெக்டர். கரெக்டாக? ஆர் இட் கேன் பி ஆல்சோ கன்சிடர் லைக் திஸ் 2, 0, 0, 0, 1, 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இன்டூ சேம் வெக்டர் 1,2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு 2 அப்புறமா 2 அப்புறமா 3
ஸோ 2 டைமென்ஷனில் இருந்த ஒரு வெக்டரை 1,2ங்கிற ஒரு வெக்டரை அதான் இன்புட் வெக்டர். அவுட்புட் வெக்டர் எப்படி இருக்கு? 3 டைமென்ஷனில் 2,2,3 ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டரை உனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, லெட்ஸ் சே இது 2, இது 2, இந்த ஹைட் 3ன்னு வச்சிட்டோம்னா, ஸோ 3 டைமென்ஷனல் வெக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இந்த ஒரு வெக்டர் இட் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு சம் அதர் வெக்டர். ஸோ மேட்ரிக்ஸ் கேன் ஆல்சோ பி வியூட் அஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இதில் முக்கியமான பார்ட் என்னன்னா, எவ்ரி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன் எவ்ரி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, we know the properties of matrix. கரெக்டா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஏங்கிறது, if we add to v1 v2ங்கிற ரெண்டு காலம் மேட்ரிக்ஸை இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். a v1 பிளஸ் a v2 எப்படி இருக்குன்னா, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, சம்திங் ஹியர், விங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, v1 பிளஸ் இந்த மேட்ரிக்ஸ் பிளஸ் இந்த மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் சேம் as distributing this matrix to these two matrices. ஓகேவா? ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் இன்டூ k டைம்ஸ் a vector, a column vector, it can be also written as k times a into v. பார்த்தது தான், இங்கே பார்த்தது தான். ஸோ இட் satisfies all properties of a linear transform. So a matrix transformation is always a linear transformation. But the converse, that is a linear transformation is always a matrix transformation, it's not true. Example, நம்ம differentiation இல்லை integration எடுத்தோம்னா, let's say differentiation of a function f of x plus g of x. ஓகேவா? இது என்னது? You can write it as differentiation of f of x plus differentiation of g of x. கரெக்டா? அதே மாதிரி differentiation of some scalar k into f of x. This can be written as k into differentiation of f of x. இதுவும் linearity satisfy பண்ணுது. So this is also a linear transform. But இதை நீ மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? So all linear transformations are not matrix transformations, but all matrix transformations are linear transformations. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியாதுன்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட், லெட்ஸ் சே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு ஏ, அதை ஒரு காலம் கூட மல்டிப்ளை பண்ற, பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்கு பி, இன்னொரு காலம் கூட மல்டிப்ளை பண்ற, பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் சி, அது ஒரு காலம் கூட மல்டிப்ளை பண்ற, பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் டி, அது இன்னொரு காலம் கூட மல்டிப்ளை பண்ற. இந்த காலம் வெக்டர்ஸோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். அதாவது இதுல 3 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா இதுலயும் 3 தான் இருக்கும். ஓகே, இங்க எல்லாத்துலயும் 3 தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா 4 இருந்துச்சுன்னா 4 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இதை தான் நீங்க எப்படி எழுதணும்னா, இதை லெட்ஸ் சே வெக்டர் v1 v2 v3 v4, இதைத்தான் நீ எப்படி எழுதணும்னா v1 v2 v3 v4 இதை ஒரு மேட்ரிக்ஸ்ல போட்டுப்ப. அப்புறம் காலம் மேட்ரிக்ஸ்ல யூ வில் பி ரைட்டிங் a b c d. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு காலம் எழுதிப்ப. இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ எனி மேட்ரிக்ஸ் அடிஷன் லைக் திஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு அ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஸோ இது பார்த்தோம். நெக்ஸ்ட் கர்னல்னா என்ன ரேஞ்ச்னு பார்த்தோம். கர்னல் இஸ் நத்திங் பட், அதே மாதிரி இப்போ ஒன்று பார்க்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜீரோ வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜீரோ வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ வெக்டர். அதாவது நீ ஜீரோ வெக்டரை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டாகவும் எப்பவுமே உனக்கு ஜீரோ வெக்டராக கிடைக்கும். இஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லினியர். ஸோ லினியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்பவுமே ஜீரோ வெக்டர், அவுட்புட் ஜீரோ வெக்டர். ஜாமெட்ரிக்கா இதுக்கு என்ன மீனிங்னா, உங்களோட ஒரிஜின் நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சேம் பிளேஸ் தான், ஒரிஜின் ரிமைன்ஸ் வேர் இட் வாஸ். ஓகேவா? இன் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி வெக்டர் நாட் ஒன்லி நீட்ஸ் டு பி திஸ் லைன் செக்மெண்ட், அது மட்டும் தான் வெக்டர் கிடையாது. You can write a polynomial also as a vector. Let's say ax square plus bx plus c அப்படிங்கிற polynomial. Let's say basis வந்து x square x அப்புறமா 1, இதான் பேசிஸ் எடுத்தோம்னா
we can write either we can write as a vector. எப்படி எழுதலாம்? ஒரு tuple எழுதணும்னா assuming first வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட், தேர்டு 1 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும்னா a b c இப்படி எழுதலாம். இதுவே மேட்ரிக்ஸ் எழுதணும்னா a b c ஒரு காலம் வெக்டர் எழுதணும்னா இப்படி எழுதலாம். இட்ஸ் த சேம் திங், டிஃப்ரெண்ட் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஒன்னோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஒன்று எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கன்சிடர் பண்ணிடணும்னா சிபிஎன் வரும். ஓகேவா? நான் என்ன சொல்லுவேன்னா இதையும் நம்ம ஒரு வெக்டர் எழுத முடியும், ஒரு பாலினாமியல் வெக்டர் எழுத முடியும். பட் ஆர்டர் மேட்டர்ஸ். நீ இப்படி எழுதினா எல்லா வெக்டர்ஸும் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆல்சோ பி தாட் அஸ் வெக்டர்ஸ். சரியா? ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, 2-3 ஃபங்க்ஷனை யூ கேன் திங்க் அஸ் அ வெக்டர். ஓகேவா? இப்போ கர்னல்னா என்னன்னா எந்த இன்புட்டுக்கெல்லாம், ஓகேவா, எந்த இன்புட்டுக்கெல்லாம் உனக்கு அவுட்புட் 0வா இருக்கோ, லெட்ஸ் சே வி ஹேவ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் கேபிட்டல் V டு W. எந்த இன்புட்டுக்கெல்லாம் உனக்கு அவுட்புட் 0வா இருக்கோ அது எல்லாமே உனக்கு என்னது, அந்த இன்புட் எல்லாம் ஒரு செட்டில் எழுதினா அந்த இன்புட் செட் தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னல். ஸோ கர்னல் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் a செட் ஆஃப் இன்புட்ஸ். அதாவது வீல் இருக்க சில வெக்டர்ஸ், இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் சில வெக்டர்ஸ் வீல் இருக்கிறது 0க்கு மேப் ஆகலாம். ஸோ அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் எல்லாமே ஒரு செட்டில் போட்டோம்னா அதான் கர்னல். ஸோ கர்னல் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் த இன்புட் செட் V. இப்போ ரேஞ்ச்னா ரேஞ்ச் தெரியும் ஏற்கனவே. ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் the set of all vectors in the output vector space which has a input. So range of T வந்து it will be a subspace of the output vector space W. ஓகேவா? இப்போ அதே மாதிரி dimensions of kernel இருக்கு பாத்தியா? ஓகேவா? So the set of vectors in V that maps to 0 are called kernel and is denoted by curl of T. Set of all vectors in W that are images under T of at least one vector is called range, denoted by R of T. ஓகேவா? இப்போ kernel and range of a matrix transformation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, kernel of a matrix transformation வந்து it's the null space of A. இது எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இருக்கும் கரெக்டா? இப்போ நம்ம நல் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நல் ஸ்பேஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் டு 0 வெக்டர்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் தான் நம்ம நல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதுதான் இங்கேயும் கேட்குறாங்க. கரெக்டா? த ஆல் பாசிபிள் வெக்டர்ஸ் ஹூஸ் அவுட்புட் இஸ் 0. ஸோ நல் ஸ்பேஸ் தான் கர்னல் ஃபார் அ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஸ்பேஸ் தான் உங்களோட ரேஞ்ச். ஓகேவா? காலம் ஸ்பேஸ் தான் உங்களோட ரேஞ்ச். சரியா? ரேஞ்ச் என்ன? செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இந்த அவுட்புட் which has a corresponding input. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு லீனியர் ஆப்ரேட்டர், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மை எப்போ லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா, the transform is from the vector space to the same vector space அப்படின்னா லீனியர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மை ஜீரோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டராக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சம் வெக்டர். இது வந்து வெக்டர், இது வந்து வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? இதாவது கேபிட்டல் வி. எல்லா வெக்டர்ஸ்க்கும் அவுட்புட் வந்து 0வா மட்டும்தான் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் ஜீரோ டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எப்போ ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா, ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்
அப்படின்னு அப்போ சொல்லுவாங்கன்னா டி இருக்குல்ல, it must be a first linear operator, capital V. T of V is equal to the same vector அப்படின்னா it will be set as identity transform. ஓகேவா? அப்புறம் ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபார்ம் வர கர்னல் ரேஞ்ச் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே நான் சொன்னல, கர்னல் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் இன்புட், ரேஞ்ச் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் அவுட்புட் ஸ்பேஸ். அதே மாதிரி டைமென்ஷன் தியரம் என்னது? டைமென்ஷன் தியரம் வந்து ரேங்க்னா என்ன? ரேங்க் அப்புறம் நல்லிட்டி. கர்னல் இருக்கு பார்த்தியா, கர்னல் ஆஃப் டி, இதோட டைமென்ஷன்ஸ் தான் நல்லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்னல் இஸ் நத்திங் பட் நல் ஸ்பேஸ். கரெக்டா? நல் ஸ்பேஸோட டைமென்ஷன்ஸ் நல்லிட்டி. ஓகேவா? ரேஞ்ச் இருக்கு பார்த்தியா, ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் காலம் ஸ்பேஸ். கரெக்டா? காலம் ஸ்பேஸோட டைமென்ஷன்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க? ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட தான் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்க் பிளஸ் nullity equal to dimension of the vector space. ஓகேவா? dimensions of vector space. என்ன vector space? dimensions of the input space. ஓகேவா? so dimensions of the input space அது முக்கியம். வெறும் vector space கிடையாது. rank plus nullity is equal to dimensions of the input space. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் 1 to 1, அதாவது இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் V to W 1 to 1 எப்போ சொல்லுவோம்னா, let's say a transform is from V to W. If we say a transform is 1 to 1, it is same as saying transform kernel of the transform is only zero vector. அதாவது kernel of transform என்னது? இன்புட்ல எந்த வெக்டர்ஸ்க்கெல்லாம் அவுட்புட் ஜீரோவா இருக்கோ அதான் கர்னல். ஸோ ஜீரோ வெக்டருக்கு மட்டும்தான் அவுட்புட்ல ஜீரோவா வந்திருக்கு அப்படின்னா அதுவும் saying the function as 1 to 1, transform as 1 to 1, both are same. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. it need not, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் need not to be 1 to 1 or 1 to 1. ஓகேவா? suppose if it is 1 to 1, it also means that the kernel of t is only 0. அதாவது இன்புட்ல ஜீரோ வெக்டருக்கு மட்டும்தான் அவுட்புட் ஜீரோ வெக்டர் வந்திருக்கு அப்படின்னு. let's say transform is from V to W. ஓகேவா? V to W இருக்க டிரான்ஸ்ஃபார்மை if both dimensions of V and dimension of W ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, dimension of V and W ஈக்குவலா இருக்கு அப்படின்னா they need not to be 1 on 1 on to அதில் இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் if it is 1 on 1, 1 to 1, it is also on to, and it also means the kernel of T is only the zero vector. So zero input, zero input மட்டும்தான் zero output இருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டைப் ஆஃப் சம் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேசிஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த பேசிஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பேசிஸ். இப்போ எக்ஸாம்பிள் பேசிஸ் வந்து V1 V2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதான் பேசிஸ் செட்டப்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பேசிஸ் அதாவது T of V1 அப்புறம் T of V2 இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா உனக்கு சில டைம் என்ன கேட்பாங்க, ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்கிறேன். இதான் இல்லை, ஏற்கனவே நம்ம போட்ட எக்ஸாம்பிள் அது ஸ்டார்ட். இப்போ எக்ஸாம்பிள் V1 V2 V3 தான் பேசிஸ், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த பேசிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பேசிஸ் என்னது?
3 டைமென்ஷன்ல 2 டைமென்ஷனுக்கு போகுது கரெக்டா உன் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இன்புட் என்னது ஒரு 3 டைமென்ஷன். ஸோ இன்புட் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி நீ அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிப்பேன்னா ஃபர்ஸ்ட் டேக் அ ஜெனரல் வெக்டர் இன் த இன்புட் ஸ்பேஸ். இன்புட் 3 டைமென்ஷன், ஸோ யூ வில் டேக் 3 கரஸ்பாண்டிங் என்டிட்டிஸ் இந்த வெக்டர். இப்போ எனக்கு என்ன தெரியும் பேசிஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ என்ன வெக்டராக இருந்தாலும் யூ கேன் ரெப்ரசென்ட் இட் ஆஸ் த பேசிஸ் as a linear combination of basis. ஸோ அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு வெக்டரை ரெப்ரசென்ட் as a linear combination of basis. இப்போ ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ ஜெனரல் வெக்டர் வீஜா கண்டுபிடிக்கணும். இட் கேன் பி டன் as this. இப்போ நம்ம லீனியர் ப்ராப்பர்ட்டி பார்த்தப்போ என்ன பார்த்தோம் கான்ஸ்டன்ட் தனியாக எடுத்துக்கலாம், டி ஆஃப் வி ஒன் போட்டுக்கலாம், கான்ஸ்டன்ட் தனியாக எடுத்துக்கலாம், செகண்ட் இது போட்டுக்கலாம், இப்படி பார்த்தோம்ல. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும் டி ஆஃப் வி ஒன் கொடுத்துட்டாங்க, டி ஆஃப் வி டூ இருக்கு, டி ஆஃப் வி த்ரீயும் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பேசிஸ் கொடுத்தாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். C1 C2 C3 மட்டும் கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get the formula கரெக்டா. C1 C2 C3 எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கிருந்து கண்டுபிடிக்கலாம் from the linear combination equation. So you will solve the linear combination, find the values of C1 C2 and C3, substitute in this equation. நான் காலம் வெக்டர்ஸ் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். Then you will get the final formula. கடைசியில் ஏதாச்சும் ஒரு வெக்டரை கொடுத்து அதோட டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ கேன் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் அண்ட் கெட் த ஆன்சர். இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேம். இன்வர்ஸ்ல எடுத்தாங்களா? இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல எடுத்தாங்களா? அது மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ரெகுலேஷன்ஸ்ல இன்வர்ஸ் இருக்கா? என்னது? ரெகுலேஷன்ஸ்ல இன்வர்ஸ் இல்ல. இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இல்லையா? General linear transformation, kernel and range, matrix of linear transformation, change of basis, geometry of linear operations. ஓகே சரி. அப்போ நம்ம நான் காம்போசிஷன் சொல்றேன். காம்போசிஷன் எடுத்தாங்க நினைக்கிறேன். காம்போசிஷன் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பண்ணோம்னா அதுதான் காம்போசிஷன். அதாவது ஒண்ணுமில்ல, let's say we have transform from the vector space V to W. ஓகேவா? இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கலாம், transformation 1 transformation 2 வச்சுக்கலாம், from W to some other space U ன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மோட அவுட்புட் வந்து W, செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மோட இன்புட் வந்து W. ஓகேவா? இப்போ T1 takes a vector V from the space V and gives a vector W. T2 takes a vector W and gives a vector U. கரெக்டா? இப்போ காம்போசிஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு என்னன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மோட அவுட்புட்டை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்முக்கு இன்புட்டாக கொடுத்து நம்ம எடுக்கிறது தான் காம்போசிஷன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்முக்கு இன்புட்டாக கொடுப்போம். எப்போ மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மோட அவுட்புட் ஸ்பேஸ் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மோட இன்புட்டாக இருந்தால் தான் அப்படி கொடுக்க முடியும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் T1ஓட அவுட்புட் T2க்கு இன்புட். கரெக்டா? ஒரு நிமிஷம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கோ, T1ஓட அவுட்புட் தான் T2ஓட இன்புட். ஸோ நீ என்ன பண்ண முடியும், T1 இருக்கு பார்த்தியா, T1 யூ கேன் கிவ் இட் as a input to T2. ஏன்னு புரியுதா? ஏன்னா
T1 ஓட அவுட்புட் வந்து T2. சரியா? T1 ஓட அவுட்புட் வந்து T2. T2 தான் இருக்கு. T2 ஓட இன்புட். ஸோ T1 ஓட அவுட்புட் நம்ம T2க்கு இன்புட்டா கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்? இதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் யூவா கிடைக்கும். சரியா? இதுதான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஆப்போசிட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா இப்போ T2வை T1க்கு இன்புட்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பண்ணணும்னு நீ நினைச்சீங்கன்னா உனக்கு என்னவா இருக்கணும்? T2வோட அவுட்புட் வந்து T1ஓட இன்புட்டா இருக்கணும். பட் சேமா இருக்கா? இதோட அவுட்புட் யூல இருக்கு, இதோட இன்புட் வில இருக்கு. ஸோ யூ கான்ட் டூ தட். ஓகேவா? சப்போஸ் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் T3 இருக்கு. இட் டேக்ஸ் ஃப்ரம் யூ டு சம் ஸ்பேஸ் Z அப்படின்னு வச்சிட்டோம்னா அப்ப என்ன பண்ண முடியும்? T2ஓட அவுட்புட்டை T3க்கு யூ கேன் கிவ் இட் அஸ் இன்புட். ஸோ T3க்கு யூ கேன் கிவ் T2ஓட அஸ் இன்புட். புரியுதா? மறுபடியும் என்ன பண்ணலாம்? T1ஓட யூ கேன் ஆல்சோ கிவ் இன்சைட் T2. புரியுதா? ஸோ 3 ஃபங்க்ஷனை இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை காம்போசிஷன் பண்ணியிருக்கோம். அந்த அவுட்புட் வில் பி இந்த வெக்டர் ஸ்பேஸ் Z. ஓகேவா? இப்போ இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை எப்படி எழுதுவோம்னா இதுக்கு எழுதுறோம் பாருங்க. T2 இன்புட் ஃபங்க்ஷன் T1. ஸோ T2 சர்க்கிள் T1 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் எங்கேருந்து இங்க இன்புட் ஸ்பேஸ் வந்து T1. ஃபர்ஸ்ட் நான் இப்படி எழுதோம்னா ஃபர்ஸ்ட் T1 அப்புறமா T2ன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் T1 இன்புட் எங்க ஆரம்பிக்குது? வியில் ஆரம்பிக்குது. எங்க முடியுது? அவுட்புட் T2ஓட அவுட்புட் எங்க இருக்கு? யூல இருக்கு. ஸோ இதுதான் காம்போசிஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ இன்வெர்ட்டிபிளா இருக்கும் அப்படின்னா if a transformation is both 1-to-1 and on-to அப்படின்னா it will be invertible. ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 1-to-1 and on-to-னா it will be invertible. அதாவது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? the linear இப்போ ஒன்று பாருங்க, பேசிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் that are 1-to-1 and on-to. இப்போ இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிப்போம். ஒன்று வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 to the vector space R4. நான் சொன்னேன்ல, ஒரு பாலினாமியலை யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இட் ஆல்சோ. ஓகேவா? எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். அதோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ இன்புட் ஒரு பாலினாமியலா இருக்கு, அவுட்புட் இஸ் ஜஸ்ட் அ வெக்டர், ஒரு கோஆர்டினேட் வெக்டர், வெக்டர் இன் த ஸ்பேஸ் R4. அதே மாதிரி மேட்ரிக்ஸை கூட என்ன பண்ண முடியும்? ஒரு வெக்டர் எழுத முடியும், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு R4 ஸ்பேஸ்க்கு. எப்படி? மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோ. எத்தனை என்டிட்டிஸ் இருக்கும்? 4 என்டிட்டிஸ் இருக்கும். அந்த 4 என்டிட்டிஸையும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணினா இட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்கே ஆர்டர் முக்கியம், நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சரியா? இது வந்து பெருசா மேம் எதுவும் கொடுக்கல நினைக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் நம்ம இதான் ஒரு முக்கியமான டாபிக். சரி, அதுக்கு முன்னாடி ஐசோமார்பிசம் குட்டி டாபிக் இருக்கு. ஐசோனா சேம், மார்ஃப்னா ஸ்ட்ரக்சர். ஸோ சிமிலர் ஸ்ட்ரக்சர், சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குதான் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்போ ஒரு இது ஐசோமார்பிசம் சொல்லணும்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் போத் 1-to-1 on-to. நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஒரு பாலினாமியலை R4 ஸ்பேஸ்க்கு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 R4 கன்வெர்ட் பண்ணோம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸை R4 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது போத் 1-to-1 அண்ட் on-to. ஓகேவா?
said to be an isomorphism. Okay. And the output set is said to be an isomorphic of input set. Isomorphism ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சரியா? சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, சம் வெக்டர் ஸ்பேஸ் வந்து சில வெக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இதை அவங்க என்ன பண்றாங்க, they are transforming it into the space REN. ஓகேவா? எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்கன்னா, கோஆர்டினேட் வெக்டர்ஸ் மட்டும் கரஸ்பாண்டிங் எடுத்து எழுதிக்கிறாங்க. ஸோ உனக்கு இங்கே n வெக்டர்ஸ் பேசிஸ் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் n கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த n கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதினா இட்ஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நாம பார்த்தோம்ல, ஒரு பாலினாமியல் டு ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n எப்படி இருக்கும்? பாலினாமியல் ஆஃப் டிகிரி nனா உனக்கு எக்ஸ் பவர் nல இருந்து அப் டு எக்ஸ் பவர் 1 வரைக்கும் வரும். கரெக்டா? ஸோ இதுலயே உனக்கு n டேர்ம்ஸ் இருக்கும். அடிஷ்னலா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும் எக்ஸ் நாட். ஸோ உனக்கு மொத்தம் பாலினாமியல் ஆஃப் டிகிரி nல யூ வில் ஹேவ் n + 1 டேர்ம்ஸ். ஸோ இது கரஸ்பாண்டிங்கா நீ ஒரு Rn ஸ்பேஸ் கன்வெர்ட் பண்ணா யூ வில் ஹேவ் Rn + 1 ஸ்பேஸ் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருவரோட கோஎஃபிஷியன்ட்டையும் யூ வில் மேப் இன்டு அஸ் அ வெக்டர். ஓகேவா? ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸா போடுவேன். அதனால யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் Pn வெக்டர் டு Rn + 1 ஆர் Pn - 1 பாலினாமியல் டு Rn. ஓகேவா? ஸோ இதான் பண்ணுவேன். இதே மேட்ரிக்ஸையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, பார்த்தோம்ல, ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் ஒரு டியூபிளா இருந்தோம்னா இட் வில் ஆல்சோ பி எஸ் அ வெக்டர். ஓகேவா? இது ஐசோமார்பிசம். சேம் தான், கண்டென்ட் எல்லாம் சேம் தான், பட் நம்ம ரெப்ரசன்டேஷன் மட்டும் மாறும். ஓகேவா? இது பாலினாமியல். இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் அது எழுதிக்கும். இது மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆர்டர்ல எழுதிக்கும். இவ்வளவுதான். இது ஐசோமார்பிசம். இது வந்து பெருசா கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ்க்கு. ஓகே, இப்போ matrices for general linear transformation. இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் இட்ஸ் லாஸ்ட் டாபிக். ஓகே, மேட்ரிக்ஸ் ஃபார் ஜென்ரல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்ல, இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்ல, நம்ம இங்க ஒரு ஃபார்முலா கூட கண்டுபிடிச்சோம்ல, இதே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். கரெக்டா? இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரிசஸ் ஃபார் ஜென்ரல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுத போறோம். ஓகேவா? இப்போ நான் கடைசி ஒன்று பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்றது கூட, லைக் இந்த மேட்ரிக்ஸ் into some vector will give some another vector which is considered as a transformation அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டைம் படிச்சு பார்க்கலாம். இப்போ ஐடியா வந்து இதுதான். இந்த செக்ஷன் we will show that a general linear transformation from n-dimensional vector space to some other dimensional vector space can be performed using a appropriate matrix transformation. முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு n-dimensional vector space to m-dimensional vector space. ஸோ நம்ம வெக்டர் ஸ்பேசஸ் நடுவில் மூவ் பண்ண போறோம். சரியா? பட் டிஃபரன்சியேஷன் என்ன? டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which can't be represented as matrix transformation. அது வந்து வெக்டர் ஸ்பேசஸ்க்கெல்லாம், அதாவது இந்த மாதிரி டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்க்கெல்லாம் போகாது. உனக்கு ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வரும், அவுட்புட் ஒரு ரியல் நம்பராக வரும். கரெக்டாக? ஸோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் மறுபடியும். அது வந்து n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேசஸ் அங்கே போகாது. இட் வில் பி சம் வெக்டர் ஸ்பேஸ் பட் இட் வில் நாட் பி அ டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். ஓகே, பட் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், we are focusing on n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேசஸ். ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு r⁴n வெக்டர் ஸ்பேஸ் டு r⁴m வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு மேட்ரிக்ஸை வச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ த ஸ்டெப்ஸ் ஆர் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் சிம்பிள் தான். ஓகே, ரொம்ப கஷ்டமான படுத்தவில்லை.
Suppose that a vector V is n dimensional vector space and W is m dimensional vector space. அப்புறம் V ஓட பேசிஸ் வந்து B, W ஓட பேசிஸ் வந்து B dash அப்படின்னா அதே மாதிரி இந்த Vங்கிற வெக்டர் Vங்கிற வெக்டர் ஸ்பேஸ் இருக்க வெக்டரை எக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் பேசிஸ் அதான் நம்ம பார்த்தோம். கோஆர்டினேட் வெக்டர் அந்த ப்ராக்கெட்ல போட்டு பியில் போட்டோம்னா ஸோ த கோஆர்டினேட் வெக்டர் ஆஃப் த எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பின்னு அர்த்தம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டி ஆஃப் எக்ஸ்ங்கிறது இட் லிவ்ஸ் இன் த W வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ டி ஆஃப் எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது will be with respect to the basis B dash. ஏன்னா Wங்கிற வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம B டேஷ்ங்கிற பேசிஸ் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இதோட கோஆர்டினேட் வெக்டர்ஸ் T ஆஃப் B dash இருக்கும். சரியா? இப்போ இதுதான் நோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற நோட்டேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா it will be a goal to find an m cross n matrix such that the multiplication by A. ஓகே, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸை ஒரு வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் கிவ் அனதர் வெக்டர் which is in W. ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நான் உங்களுக்கு எப்படி ஜெனரல் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஏ இருக்கும், அப்புறம் ஒரு வெக்டர் இருக்கும், உனக்கு அவுட்புட் ஒரு வெக்டர். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ், அப்புறமா உங்களோட வெக்டர் gives transformation of that vector. ஓகேவா? இப்போ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னா it will be written as a இந்த இன்புட் வந்து டேட்டா வெக்டர் இல்லாம it will be written as a in terms of some basis. அதனால கோஆர்டினேட் வெக்டர் இருக்கும், it will be x of p. அவுட்புட்டும் it will be some vector in some basis. It can be p or p dash. ஓகேவா? அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் it will be some from some one basis to another. ஓகேவா? it can be from b to b dash நம்ம ஏதாச்சும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். சொல்லிக்கோங்க பாரு. இதோட மீனிங் என்ன, இது எப்படி படிக்கணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேசிஸ் b to b dash. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேசிஸ் b to b dashனா ஃபர்ஸ்ட் b dash போட்டிருப்பாங்க, அப்புறமா b போட்டிருப்பாங்க. இது ஒரு வியர்ட் நோட்டேஷன் தான். இது எப்படி படிச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் b to b dash இப்படி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இன்புட் என்னவா இருக்கும், பியில் இருக்கிறத b டேஷ்க்கு மாத்துறோம். ஸோ இன்புட் வந்து பியில் இருக்கும். பார்த்தோம் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இங்க நம்ம பேசிஸ் சேஞ்ச் பண்ண போக கிடையாது, வெக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இன்னொரு வெக்டரா மாத்திரம். சேஞ்ச் ஆஃப் பேசிஸ்ல வெக்டர் அங்கேயே தான் இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பண்றோம், வெக்டர் சேமா தான் இருக்கும், பட் இங்க வெக்டரே மாறும். சரியா? ஸோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பி டு பி டேஷ். இங்க ஏரோ மார்க் பதிலாக கமா போட்டிருக்கோம். சரியா? உனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட் வில் பி அ வெக்டர். ஓகேவா? இதுவும் ஒரு வெக்டர் தான். ஓகே, அது டி ஆஃப் எக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு வெக்டர் தான். அதோட பேசிஸ் இப்போ அவுட்புட் எது இருக்கும், பி டேஷ் இருக்கும். ஸோ பி டேஷ்ல இருக்கும் அவுட்புட். சரியா? இதுதான் நோட்டேஷன்ஸ். இதை விட்டு சரியா? இப்போ இந்த டீங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த டீங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களோட இன்புட் பேசிஸ் இருக்கும் தெரியுமா, உங்களோட இன்புட் பேசிஸ். லெட்ஸ் சே உங்களோட இன்புட் வந்து ஃப்ரம்
v2 w வச்சுக்கலாம். உங்களோட இன்புட் பேசிஸ் வந்து b, which is சும்மா எக்ஸாம்பிளுக்கு b1 அப்புறமா b2ன்னு வச்சுக்கிறேன். அவுட்புட் பேசிஸ் வந்து b டேஷ், அது வந்து b1 டேஷ், b2 டேஷ், b2 டேஷ் கமா b3 டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் டு 3 டைமென்ஷனல் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு காலமும் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் நத்திங் பட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப், அதாவது ஒவ்வொரு காலமும் இட் வில் பி த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேசிஸ் வெக்டர். ஓகேவா? பேசிஸ் வெக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட பி டேஷ் இருக்க கோஆர்டினேட்ஸ், அப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் b2 அதோட கோஆர்டினேட்ஸ் இன் b டேஷ். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்குள்ள உங்களோட இன்புட் பேசிஸ் இருக்கு பார்த்தியா, உங்களோட இன்புட் பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தியா, அதை தான் எழுதியிருப்பேன். உங்களோட இன்புட் பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஒவ்வொரு காலமாக இருக்கும். ஓகேயா? இப்போ அதே மாதிரி அதோட கோஆர்டினேட் வெக்டர் இருக்கு பார்த்தியா, இந்த இன்புட் பேஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கோஆர்டினேட் வெக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே அது எந்த பேசிஸ்ல போயிடும்? அவுட்புட் பேசிஸ்ல போயிடும். ஸோ அவுட்புட் பேசிஸ் பி டேஷ். ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸோட ஒவ்வொரு காலமும் இட் வில் பி த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்புட் பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கோஆர்டினேட் சிஸ்டம் பி டேஷ், அவுட்புட் கோஆர்டினேட் சிஸ்டம் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓ, இங்க ஒரு பேஜ் இருக்கா? என்ன எத்தனை பேஜ் இருக்கு? போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல, லெட்ஸ் சே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எடுத்துக்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் உங்களோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருக்கு பார்த்தியா, உங்களோட இன்புட் என்ன? 2 டைமென்ஷன். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் R2 to R3. ஏன் உங்களோட இன்புட் வந்து 2 டைமென்ஷன்ஸ்ல இருக்கு, உங்களோட அவுட்புட் வந்து 3 டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி பேசிஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் பேசிஸை நம்ம ஐஜேன்னு சொல்லுவோம், பட் ஆக்சுவலாக அது E1 E2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட் பேசிஸை E1 E2. ஓகேவா? 3 டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட் பேசிஸை E1 E2 E3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு E1 டேஷ் E2 டேஷ் E3 டேஷ். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R2, இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் R3. எஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ உனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது என்னவா இருக்கும்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1,0 0 1, அதான ஐ வெக்டர் 1,0 கரெக்டா? ஜே வெக்டர் 0,1, அதுதான் நம்ம ஈன்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி 3 டைமென்ஷன்ஸ்ல 1,0,0 0,1,0 0,0,1. ஸோ இது என்னவா இருக்கும்? 1,0,0, இது வந்து 0,1,0, இது 0,0,1. இதுதான் உங்களோட பேசிஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட பேசிஸ். சரியா? இப்போ இப்படி எழுதிருக்காங்களே, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த பேசிஸ் பி டு த பேசிஸ் பி டேஷ். சரியா? இது வந்து உன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ். இன்புட் பேசிஸ் என்ன? பி. இது டிரான்ஸ்ஃபார்ம் உன் வெக்டரை
எக்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. கன்வென்ஷன் படி பண்ணோம்னா புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வெக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்கள் வெக்டர் இன்புட்டாக கொடுத்து இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ இதோட கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி டேஷ். சரியா? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெக்டர் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி படிப்பேன்னா, உங்களோட ஒன்னும் உங்களோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுது. ஓகேவா? இதை எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பேசிஸ் என்ன 1,0. 1,0 டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட 3 டைமென்ஷன்ஸ்ல எங்க லேண்ட் ஆயிருக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வெக்டர் தூக்கி இன்னொரு இடத்துல போடும். கரெக்டா? ஒரு வெக்டரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலம் என்ன சொல்லுது? உங்களோட பி இந்த இன்புட் பேசிஸ் இருக்க ஃபர்ஸ்ட் பேசிஸை இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் டு சம் அதர் வெக்டர் இந்த அவுட்புட் வெக்டர் ஸ்பேஸ். கரெக்டா? ஸோ உங்களோட 1,0ங்கிற வெக்டர் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு அதோட பேசிஸ் என்ன? அவுட்புட் ஸ்பேஸ்ல 2,0,0. ஸோ இதோட அவுட்புட் பேசிஸ் இதுதான். அவுட்புட்டோட கோஆர்டினேட் பேசிஸ் இதுதான். அதாவது உங்களோட E1 இருக்குல்ல, E1 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பி டேஷ் ஒரு பேசிஸ் இது. பி டேஷ் என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் E1 டேஷ். கரெக்டா? பிளஸ் 0 டைம்ஸ் ஆஃப் E2 டேஷ் பிளஸ் 0 டைம்ஸ் ஆஃப் E3 டேஷ். கரெக்டா? இதெல்லாம் கோஆர்டினேட் வெக்டர்ஸோட மீனிங். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இன்டு ஃபர்ஸ்ட் பேசிஸ் வெக்டர், செகண்ட் கோஆர்டினேட் இன்டு செகண்ட் பேசிஸ் வெக்டர், தேர்ட் கோஆர்டினேட் இன்டு தேர்ட் பேசிஸ் வெக்டர். அப்போ இது எங்கே லேண்ட் ஆயிருக்கும்? 2 into 100. ஸோ 2 into 100 வந்து 200 பிளஸ் 000 பிளஸ் 000. ஸோ எண்டிங் பொசிஷனும் 0200 தான். ஓகேவா? அப்போ இதோட மீனிங் என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து 3 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் 3 டைமென்ஷன் பிளேசஸ்ல இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் சிஸ்டம்னா 2 எக்ஸ் ஆக்சிஸ் 200, அதாவது இங்க லேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் வெக்டர் இங்க லேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வெக்டர் இங்க லேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் வெக்டர் எங்க லேண்ட் ஆயிருக்குன்னு எப்படி தெரியும்? செகண்ட் வெக்டர் 0,1. இது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு? செகண்ட் வெக்டர் 0,1 வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E2 ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதை நீ வந்து பேசிஸ் அந்த அவுட்புட்டோட பேசிஸ் எழுதுறப்போ உனக்கு எப்படி இருக்கு? 013 அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. ஸோ 013 இந்த இடத்துக்கு அது மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதோட ஆக்சுவல் வெக்டர் நீ எப்படி கண்டுபிடிப்ப? இது வந்து பேசிஸை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுது. 0 into E1 dash plus 1 into E2 dash plus 3 into E3 dash. கரெக்டா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா 0 into 100 plus 1 into 010 plus 3 into 001. எழுதினா 000 plus 010 plus 003. ஸோ ஒரு அவுட்புட் என்னவா இருக்கு? 013. உங்களோட ஜேங்கிற வெக்டர், உங்களோட செகண்ட் பேசிஸ் வெக்டர் எங்க லேண்ட் ஆயிருக்கு? அவுட்புட்ல 0 எக்ஸ் ஆக்சிஸ்ல 0 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல 1 யூனிட், ஜெட் ஆக்சிஸ்ல 3 யூனிட்ஸ். ஸோ வெக்டர் சம்வேர் இங்க லேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது? உங்களோட இன்புட்டோட பேசிஸ் வெக்டர்ஸ் அவுட்புட்ல எங்க லேண்ட் ஆயிருக்கோ அதோட கோஆர்டினேட்ஸ் தான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கும். சரியா? இதை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லுது? உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் பேசிஸ் இங்க போய் லேண்ட் ஆயிருக்கு, செகண்ட் பேசிஸ் இங்க போய் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ அது கூட உங்களோட மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தியா? உங்களோட ஃபர்ஸ்ட் இன்புட் கோஆர்டினேட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணினா கரஸ்பாண்டிங் அவுட்புட் கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பி அவுட்புட் பேசிஸ் பி டேஷ் அதுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன மீன் பண்ணுது, அதை எப்படி படிக்கணும்னு புரிஞ்சா? ஓகேவா? ஓகேனா தம்ஸ் அப் ஏதாச்சும் சொல்லுங்களா?
இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எழுதுறதும் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல அந்த வெக்டர் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல அந்த வெக்டரும் அதோட கோஆர்டினேட்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல ஒரு வெக்டர் வந்து லெட்ஸ் சே 1, 2, 3ன்னு நம்ம சொன்னோம்னா, இதுதான் இந்த வெக்டரோட கோஆர்டினேட்ஸ்னா அந்த வெக்டர் இப்போ இருக்கும் 1i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். அந்த வெக்டர் அதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் அந்த ஆக்சுவல் வெக்டரும் அதோட கோஆர்டினேட்ஸும் சேமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் பேசிஸில். பட் இதே இன்னொரு வேற ஒரு பேசிஸ் இல்லைன்னா அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு வரேன். உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஸ்டாண்டர்ட் பேசிஸில் உங்களோட வெக்டருங்க 2,2 கரெக்டாக, இதுதான் உங்கள் வெக்டர். ஓகே, இதுதான் உங்கள் வெக்டரோட கோஆர்டினேட்ஸும் கூட ஸ்டாண்டர்ட் பேசிஸில். இதையே நம்ம புது பேசிஸ் எழுதணும்ல, B1 B2 பேசிஸ் எழுதுறப்போ அந்த வெக்டரோட வித் ரெஸ்பெக்ட் டு த புது பேசிஸ் என்ன 2,0. ஓகேவா, இதுதான் அதோட கோஆர்டினேட் வெக்டர். ஓகேவா, இப்போ நல்லா பாரு, உங்களோட ஒரிஜினல் வெக்டர் வந்து 2,2 தான் இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் எப்பவுமே நார்மலாக ஒரு வெக்டர்னு சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸில் தான் அந்த வெக்டர் நம்ம சொல்கிறோம்னு அர்த்தம். வெறும் நார்மலாக ஒரு வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்தோம்னா இட் மீன்ஸ் தட் இட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் உங்களோட ப்ரைமரி பேசிஸ். ஓகேவா, ஸோ ப்ரைமரி பேசிஸில் அந்த வெக்டரும் சேம் தான், அதோட கோஆர்டினேட்ஸும் சேம் தான். பட் வேற ஒரு பேஸ் எடுத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் மாறும். சரியா? சரி, இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னன்னா we are transform. இப்போ நம்ம இப்போ பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்னாச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் 2 dimension to 3 dimension. கரெக்டா? இப்போ சப்போஸ் நம்ம சேம் டைமென்ஷன்ஸ்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா உன் பேசிஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, டி பி டு பி டேஷ் இல்லைன்னா பி டேஷ் டு பி இன்டூ நம்ம இங்கே போட்டோம் ரெப்ரசென்ட் பண்ணோம்ல இங்கே. சரி, நான் எழுதுற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பி டேஷ் டு பி இல்லை பி டு பி டேஷ் வச்சுக்கலாம். அப்படி என்ன பண்ணுற, இன்புட் வந்து உங்கள் வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் வந்து பி இருக்கும், ஏன்னா பிலேருந்து பி டேஷ் போகிற. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஒரு வெக்டரே புது வெக்டரை மாறப்போகுது. இப்போ இது என்னவா இருக்கும், அந்த வெக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பேசிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இது கோன் டு த புது பேசிஸ் பி டேஷ். கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும். இப்போ சப்போஸ் ரெண்டுமே சேம் பேசிஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதாவது R2லேருந்தே R2க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன்ல 2003. இப்போ நம்ம ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம் 21. இந்த வெக்டர் எடுத்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகும் 4 3க்கு போகும். கரெக்டா? இதோட மீனிங் என்னன்னா நல்லா பார்த்துக்கோ, இப்போ எல்லாமே ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல இருக்கு. ஓகேவா, இது என்ன சொல்லுது, இது அசியூம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து என்னது 1,0 0,1. கரெக்டா? ஸோ உன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது, உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட்ஸில் லேண்ட் ஆகிக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா அந்த வெக்டரும் அதோட கோஆர்டினேட்ஸும் சேமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் இந்த இடத்துல லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் பேஸில் கோஆர்டினேட்ஸும் பொசிஷன் எல்லாமே சேம் தானே. ஸோ 0,1ங்கிற வெக்டர். ஓகேவா, உங்களோட 0,1ங்கிற வெக்டர் இதுன்னு வச்சுக்கலாம். 1,0ங்கிற வெக்டர் இங்கேருந்து வச்சுக்கலாம். 0,1ங்கிற வெக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எங்கே போய் லேண்ட் ஆகுது, 2,0 லேண்ட் ஆகுது. ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2,0 லேண்ட் ஆகுது. சரியா, இங்கே லேண்ட் ஆகுது வச்சுக்கலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். அதே மாதிரி உங்களோட செகண்ட் வெக்டர் இருக்குல்ல 0,1, அதாவது ஜே கேப், அது எங்கே லேண்ட் ஆகுது 0,3 லேண்ட் ஆகுது. ஸோ 0,3 லேண்ட் ஆகுது. சரியா, இப்படி லேண்ட் ஆச்சுன்னா இப்போ இதுதான் இதோட மீனிங். ஓகேவா,
அதுக்கப்புறம் இப்போ 2,1ங்கிற வெக்டர் இருக்கு. ஓகேவா, 2,1ங்கிற வெக்டர். ஸோ 2,1ங்கிற ஆக்சுவல் வெக்டர் இங்கே தான் இருக்கும். 2,1ங்கிற வெக்டர் எங்கே போகுது? 4,3ங்கிற இடத்துக்கு போகுது. ஸோ 4, இது இன்னொரு டைம் போகும், இது இன்னொரு டைம் போகும். 4,3 உங்களோட இந்த வெக்டர் எங்கே போகுது? இந்த இடத்துக்கு போகுது. ஸோ இதுதான் இதோட மீனிங். புரிஞ்சா? இந்த வெக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் ஹேப்பன்ஸ் இன் த சேம் பேசிஸ். கரெக்டா? இதுவும் இப்படி நினச்சிக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேசிஸ் பி டு பி இட் செல்ஃப். ஓகேவா? இன்புட் ஸ்பேஸும் அவுட்புட் ஸ்பேஸும் சேம் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் இங்கே என்னாச்சு, இன்புட் 2 டைமென்ஷன்லேருந்து 3 டைமென்ஷன் போச்சு. நான் வரைஞ்சு காட்டணும்ல, 2 டைமென்ஷன்ல இருந்தது 3 டைமென்ஷனுக்கு போச்சு. கரெக்டா? இப்படி போச்சு இங்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ இப்படி இப்போ 2 டைம் ரெப்ரசென்ட் பண்ண தேவையில்லை, சும்மா இப்படி போட்டால் போதும். டி ஆஃப் பி எக்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் பி, இப்படி தான் போடுவேன். இந்த பி டேஷ் வராது. ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ டி ஆஃப் பி வந்து ஏன்னு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுல? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ்குள்ளேயும் நடக்கலாம், இல்லைன்னா அதே ஸ்பேஸ்குள்ளேயும் நடக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் ஒன்று சொன்னேன்ல, ஏ டைம்ஸ் ஒரு வெக்டர் ப்ளஸ் பி டைம்ஸ் இன்னொரு வெக்டர், இதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதலாம் சொன்னல. ஃபர்ஸ்ட் வெக்டர் இங்கே இருக்கும், செகண்ட் வெக்டர் இங்கே இருக்கும், அதே அடுத்த வெக்டர் இருக்கும், அப்புறம் காலம் வெக்டரா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை போடு அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ நம்ம நார்மலா லீனியர் காம்பினேஷன் எப்படி எழுதுவோம்? ஒரு வெக்டர் இருக்கு, a டைம்ஸ் v1 பிளஸ் v டைம்ஸ் v2 எழுதணும்னா இதோட மீனிங் என்ன? The vங்கிற வெக்டர் இஸ் a linear combination of v1 and v2, ஓகேவா, with the coefficients a and b. இதை நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? v1 v2 அப்படின்னு 2 காலம் வெக்டர் எழுதிப்போம். a b இது மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் உங்களோட vங்கிற வெக்டர். கரெக்டா? ஸோ இது ஆக்சுவலா என்ன சொல்லுது? இப்போ இந்த இந்த ஈக்குவேஷனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் த வெக்டர் 2,0 பிளஸ் 1 டைம்ஸ் த வெக்டர் 0,3 gives me the output vector எழுதலாமா? இதான உங்களோட அவுட்புட் வெக்டர். ஓகேவா? இதான உங்களோட அவுட்புட் வெக்டர். சரியா? இப்போ ஆக்சுவலா இது என்னது? இது என்ன? இதோட மீனிங் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மோட பேசிஸ் இருக்குல்ல, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பேசிஸ் b1, இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பேசிஸ் b2. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதோட கோஆர்டினேட்ஸ், பட் எல்லாம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்குனால கோஆர்டினேட்ஸும் அதுவும் சேமாக இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன் தான் உங்களோட புது வெக்டர். புரியுதா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உங்களோட பேசிஸ் வெக்டரோட லீனியர் காம்பினேஷன் இருக்கு பார்த்தியா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டர்ஸை சேம் ஸ்கேலிங் பண்ணினா உனக்கு கிடைக்கிறது தான் உன்னோட அவுட்புட் வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்க ஐ வெக்டர், இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்க ஜே வெக்டர். டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்க ஐ வெக்டரை நம்ம என்ன பண்றோம்? 2 டைம்ஸ் பண்றோம். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருக்க ஐ வெக்டர் 2 டைம்ஸ் பண்றோம். அப்போ 2 டைம்ஸ் பண்ணினா என்ன ஆகும்? உனக்கு இது 1 டைம், அப்புறம் அதே இடத்த 2 டைம்ஸ் பண்ற, ஸோ இங்க வரும். கரெக்டா? பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்க பி வெக்டர், இது இந்த பி வெக்டர், இதை 1 டைம் மட்டும் மூவ் பண்ற, ஸோ அது 1 டைம் மட்டும் மூவ் பண்ற. உனக்கு ரிசல்டன்ட் எங்க வந்திருக்கு? இந்த வெக்டர் தான் உன்னோட ரிசல்டன்ட் வெக்டர். இந்த வெக்டர் தான் உன்னோட ரிசல்டன்ட் வெக்டர். அதான் இது சொல்லுது, அதான் உனக்கு இங்க வந்திருக்கு. ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னன்னா உன் பேசிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? உன் பேசிஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா
ஏற்கனவே அந்த கோஆர்டினேட்ஸோட லீனியர் காம்பினேஷனா புதுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பேசிஸையும் லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன் வித் சேம் கோஆர்டினேட்ஸ். அப்புறம் அப்போ உனக்கு கிடைக்கிற வெக்டர் தான் உனக்கு என்னது உங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டர். ஓகேவா? புரியுதா? புரியுது. ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு சென்ட் பண்றேன் நம்ம குரூப்ல. அது அனிமேஷனோட சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரியா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஐடியா என்னன்னா, ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டி ஆஃப் எக்ஸ் இருக்கு பார்த்தியா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த கோஆர்டினேட் வெக்டர் வேணும். கரெக்டா? அப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வேணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வெக்டரை ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அந்த கோஆர்டினேட் வெக்டர் கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க லெஃப்ட் சைடில் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இங்கே ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ உனக்கு என்ன கிடைச்சிடும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பி டேஷ் உனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இது என்னது? பி டேஷ்ங்கிறது இப்படி இருக்கிறது என்னது? இட்ஸ் நாட் ஆக்சுவல் வெக்டர், பட் இட்ஸ் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெக்டர். கரெக்டா? ஸோ ஆக்சுவலான உனக்கு வெக்டர் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? அந்த கோஆர்டினேட்ஸ் இன்டு அந்த பேசிஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 2 1 தான் உன்னோட கோஆர்டினேட்ஸ், உன்னோட பேசிஸ் வெக்டர்ஸ் v1 அப்புறமா v2ன்னு வச்சிட்டீங்கன்னா அந்த ஆக்சுவல் வெக்டர் என்ன? 2 டைம்ஸ் v1 பிளஸ் 1 டைம் v2 தான் உன்னோட ஆக்சுவல் வெக்டர். ஸோ உனக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது இந்த மாதிரி கோஆர்டினேட் வெக்டராக இருந்திருக்கும். அந்த கோஆர்டினேட் வெக்டரை இந்த மாதிரி பேசிஸ் வெக்டரோட லீனியர் காம்பினேஷன் எழுதி முடிச்சின்னா உனக்கு ஆக்சுவல் வெக்டர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ஸ்டெப்ஸ், இதுதான் ப்ரொசீஜர் புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கோஆர்டினேட் வெக்டர் கிடைக்கணும். ஸ்டார்டிங் பேசிஸ்ல இருக்க இன்புட் வெக்டர் ஸ்பேஸ்ல இருக்க கோஆர்டினேட் வெக்டர் கிடைக்கணும். அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவேன், உனக்கு அவுட்புட் ஸ்பேஸ் இருக்க கோஆர்டினேட் வெக்டர் கிடைக்கும். அந்த அவுட்புட் ஸ்பேஸ் இருக்க கோஆர்டினேட் வெக்டரை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த அவுட்புட் பேசிஸ் இருந்தீங்கன்னா உன்னோட எக்ஸாக்ட் அவுட்புட் வெக்டர் கிடைச்சிடும். ஓகேவா? புரிஞ்சாது? இதுதான் இங்க சொல்றாங்க. சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பொறுமையா பார்த்துட்டே போகலாம். இப்போ என்ன சொல்றாங்க? லெட் P1 to P2, அதாவது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2, அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்றாங்க. T Px அதை எப்படி டிஃபைன் பண்றாங்க? Px இன்புட் எடுத்துக்குது, எப்படி அவுட்புட் ஃபார்ம் பண்றாங்க? அது கூட x மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் வச்சுக்கலாம். ax பிளஸ் b ஒரு பாலினாமியல் இருக்கு, இது கூட x ஸ்கொயர் மல்டிப்ளை இன்னொரு x மல்டிப்ளை பண்ணி என்ன ஆயிரும்? ax ஸ்கொயர் பிளஸ் bx. இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் மாறிடுச்சா? இதுதான் பண்றாங்க. இன்புட் px, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல், அது கூட x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு அதோட நெக்ஸ்ட் டிகிரி, அதாவது p2 டிகிரி பாலினாமியல் கிடைச்சுன்னு சொல்றாங்க. அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னன்னு சொல்றேன். உன் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R2 வந்து 1001. இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R2. இதை E1 E2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் R3 என்னது? 100 010 001. இதுதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R3. இந்த 3 தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R3. இதுவே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் ஒரு nth டிகிரி பாலினாமியல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும், ஆர்டர் நீ எழுதுறத பொறுத்து தான் இருக்கு. பட் ஜெனரலா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் என், இதோட இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ், அப்புறமா எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அப்புறமா ஸோ ஆன் எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 1, அப்புறம் 1. இந்த 1 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இங்க எப்படி நம்ம ஒரு வெக்டர் எப்படி எழுதுவோம்? கோஎஃபிஷியன்ட் C1 இன்டூ பேசிஸ் C1 பிளஸ் கோஎஃபிஷியன்ட் C2 இன்டூ பேசிஸ் C2. அதே மாதிரி
கோஎஃபிஷியன்ட் a into x power n பிளஸ் இங்க எப்படி பிளஸ் போட்டுப்போம் லீனியர் காம்பினேஷன் இருக்கும் கரெக்டா. அதே மாதிரி இந்த பேசிஸ் வச்சு ஒரு லீனியர் காம்பினேஷன் ஒரு பாலினாமியல் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் பாலினாமியல். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சொல்றேன். 2x2 மேட்ரிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 1 0 0 0 அப்புறமா 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1. இதுவே 3x2 மேட்ரிக்ஸோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னவா இருக்கும்? ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு யூனிக்கான பொசிஷன்லையும் 1 வச்சுக்கோங்க, மித்ததெல்லாம் 0 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜென்ரலான 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு எப்போ இருக்கும்? ABCD கரெக்டா. ஒவ்வொரு யூனிக்கான பொசிஷன் என்ன? இது ஒரு யூனிக்கான பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனை மட்டும் 1 வச்சுக்கோ, மித்ததெல்லாம் 0 போட்டு. நெக்ஸ்ட் இப்போ பிங்கிற பொசிஷன் மட்டும் எடுத்துக்கோ, அதை மட்டும் 1 வச்சுக்கோ, மித்ததெல்லாம் 0 போட்டுரு. இப்போ சிங்கிற பொசிஷன் மட்டும் எடுத்துக்கோ, அதை மட்டும் 1 வச்சுக்கோ, மித்ததெல்லாம் 0 போட்டுரு. இப்போ டிங்கிற பொசிஷன் எடுத்துக்கோ, அதை மட்டும் 1 வச்சுக்கோ, மித்ததெல்லாம் 0 போட்டுரு. இதுதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ். Similarly, standard basis of 3x2 matrix என்ன? 3x2 A, B, C, D. 3x2 இப்படி வரும், 3x2 இப்படி வரும், A, B, C, D, E, F னு வரும். ஸோ ஒரு யூனிக் பொசிஷன் எப்படி இருக்கும்? 0 ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே 1 போட மிச்சத்தால 0, நெக்ஸ்ட்டுக்கு இங்கே 1 போட மிச்சத்தால 0. இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவில்ல, இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் மேட்ரிக்ஸஸ். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி டிஃபைன் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 வந்து x அப்புறமா 1, இதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். பாலினாமியல் ஆஃப் செகண்ட் டிகிரிக்கு வந்து 1 x x ஸ்கொயர். புரியுதா? ஏன்னா செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு 3 டேர்ம் வரும்ல, ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸுங்கிற டேர்ம், 1ங்கிற டேர்ம், இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு கரெக்டா. சம் கோஎஃபிஷியன்ட் ஹியர், சம் கோஎஃபிஷியன்ட் ஹியர், சம் கோஎஃபிஷியன்ட் ஹியர். ஓகேவா? சரி, இப்பதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா என்ன? உன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் P ஆஃப் எக்ஸ். ஓகேவா? என்னது? எக்ஸ் இன்டூ P ஆஃப் எக்ஸ் கரெக்டா. இப்போ உங்களோட பேசிஸ் என்ன? U1 வந்து உன் பேசிஸ் ஃபார் இன்புட் வந்து பின்னு கொடுத்தாங்க, U1 U2ன்னு கொடுத்தாங்க. U1 வந்து வெறும் 1, U2 வந்து எக்ஸ், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், U1 வந்து 1, U2 வந்து எக்ஸ். அதே மாதிரி B' வந்து V1 V2 V3, V1 வந்து 1, V2 வந்து எக்ஸ், V3 வந்து எக்ஸ் ஸ்கொயர், இப்படி கொடுத்தாங்க. இப்போ இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? நான் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்ல வந்து உங்களோட இன்புட் பேசிஸ் வந்து இதுதான் உங்களோட இன்புட் பேசிஸ் கரெக்டா. ஸோ இன்புட் பேஸோட ஃபர்ஸ்ட் வெக்டர் U1 அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டா. இன்புட் பேஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கோஆர்டினேட் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட் பேசிஸ். அதாவது உன் இன்புட் பேசிஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவுட்புட்ல எங்க இருக்குமோ அதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ உன் இன்புட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உன் அவுட்புட்ல ஒரு இடத்துல இருக்கும், அதோட கோஆர்டினேட். நெக்ஸ்ட் இங்க ரெண்டு இருக்கு. உங்களோட செகண்ட் பேசிஸ் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவுட்புட்ல எங்க இருக்கும் அதோட கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். T of U1 என்னது? T of U1 வந்து x into U1 கரெக்டா. x into the polynomial. x into U1 என்ன? x into 1, அது வந்து x. ஓகேவா? T of U2 என்ன? x into U2, அது வந்து x into x which is x square. ஓகேவா? இது வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதை you should write it as a linear combination of these vectors. ஓகேவா? அப்போ T of U1 வந்து you should write it as a linear combination of A into V1 plus B into V2 plus C into V3 வச்சுக்கலாம். A into V1 என்ன? 1 plus B into V2 என்ன? x plus C into V3 x square. U1 அது x,
இப்போ நீ ஒவ்வொரு சைடில் இருக்க கோவிஷன்ஸ் ஈக்குவேட் பண்ணா உனக்கு கான்ஸ்டன்ட் டேர்மோட கோவிஷன்ட் வந்து 0. கரெக்டா? இப்போ அது எக்ஸோட கோவிஷன்ட் 1. கரெக்டா? மிச்சம் 1க்கு கோவிஷன்ட் என்ன 0 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோவிஷன்ட் 0. அப்போ ஏ வந்து 0, பி வந்து 1, சி வந்து 1. அப்போ டி ஆஃப் u1 இதோட பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டாண்டர்ட் இந்த அவுட்புட் பேஸ் என்ன? ஃபர்ஸ்ட் v1 ஓட கோஎஃபிஷியன்ட் 0 1 0 இதுதான். இப்போ அதே u2 எழுதுறோம். u2 எழுதினா நமக்கு எப்படி வரும்? t of u2 என்னது? அது மறுபடியும் a into 1 plus b into x plus c into x square வச்சுன்னு வச்சுக்கோ. இது வந்து x ஸ்கொயர். இப்போ ஈக்குவேட் பண்ணினா a 0 ஆயிடும். கரெக்டா? b வந்து அதுவும் 0 ஆயிடும். c வந்து 1 இருக்கும். ஸோ t of u2 with respect to the basis b dash என்ன இருக்கும்? 0 0 1. ஓகேவா? அப்போ உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் என்னது? t of u1 அதோட with respect to the output basis, t of u2 அதாவது செகண்ட் பேசிஸ் வெக்டர் எங்க லேண்ட் ஆயிருக்கோ அதோட கோஆர்டினேட்ஸ் இதுதான் உன்னோட இருக்கும். கரெக்டா? which is nothing but 0 1 0 0 0 1. இதுதான் உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். தட்ஸ் டவுட் இருக்கா? இது ரொம்ப முக்கியமானது. ஒரு டைம் நல்லா பொறுமையா பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த சம்ம ஒரு டைம் நல்லா பாருங்க. ஓகேவா? எப்படி பண்ணியிருக்கோம், ஏன் அப்படி பண்ணியிருக்கோம், உங்களோட நீ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டி ஆஃப் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் எங்கிருந்து எங்க? ஃப்ரம் த பேசிஸ் பி டு த பேசிஸ் பி டேஷ். நம்ம புக்கில் கமா போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதான் கண்டுபிடிக்கணும். ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு பாலினாமியல் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம்? ப்ளஸ் சி இன்டூ எக்ஸ் ஒய் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதணும்னு எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் பியோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் சியோட கோஎஃபிஷியன்ட். இதை வச்சு தான் நான் அந்த கோஆர்டினேட் வெக்டர்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சப்போஸ் P2ஓட கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி எழுதுவீங்க? ப்ளஸ் பிஎக்ஸ். கரெக்டாக? ஸோ இதோட வந்து ஏபி இது மட்டும்தான் இதோட கோஆர்டினேட்ஸாக இருக்கும். இது பேசிஸ் பியில், இது பேசிஸ் பி டேஷில் இப்படி இருக்கும். ஓகேவா? பார்த்துட்டு புரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் இதோட கண்டினியூஷன் மாதிரி. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? லெட் இதான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த எக்ஸாம்பிள் 1ல் பண்ணது யூஸ் த 3 ஸ்டெப் ப்ரொசீஜர். அவங்க சொன்னது டு பெர்ஃபார்ம் த கம்ப்யூட்டேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு என்னது? அந்த வெக்டரோட இன்புட் பேசிஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டரோட பேசிஸ் அவுட்புட்டோட வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட் பேசிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிங்க. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு இது கிடைக்கும். இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இது கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஸ்டெப் வந்து இது, தேர்ட் ஸ்டெப் என்ன? தேர்ட் ஸ்டெப் வந்து டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. டி ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? உங்களோட ஆக்சுவல் வெக்டர்ஸ், அதாவது உங்களோட ஆக்சுவல் பேசிஸ் வெக்டர்ஸ் இன்டூ பேசிஸ் வெக்டர்ஸ் அதோட லீனியர் காம்பினேஷன். கரெக்டாக? அப்படி இல்லைன்னா கிடச்சிடும். ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐயோ, அந்த புக்கு காணாமல் போச்சு. இங்கே போச்சு.
ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனை அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பி அதுதான் உனக்கு கொடுத்துருக்க இன்புட் வெக்டர். சரியா? ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் உனக்கு கொடுத்துருக்க இன்புட் வெக்டர். அப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் உன்னோட இன்புட் வெக்டர். சரியா? இதுதான் உன்னோட இன்புட் வெக்டர் எக்ஸ். இப்போ உன்னோட இன்புட் பேசிஸ் என்ன? 1 அப்புறமா எக்ஸ். இதுதான் உன்னோட இன்புட் பேசிஸ். u1 அப்புறமா u2. இதுதான் உன்னோட இன்புட் பேசிஸ். சரியா? இப்போ எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் பேசிஸ் எழுதினா உனக்கு என்ன தெரியும்? பி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் u1ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதினா பி, செகண்ட் u2ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதினா ஏ. கரெக்டா? ஈக்குவல் டு எப்படி எழுதுவேன்? ஏபின்னு எழுதுவேன். இதுதான் வரும். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் என்ன? 0 1 0. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஸ்டெப் 1. செகண்ட் ஸ்டெப் என்ன? உனக்கு ஏற்கனவே கிடைச்ச மேட்ரிக்ஸ் 0 1 0 அப்புறமா 0 0 1 0 0 1. இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபியை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 0 கிடைக்கும், நெக்ஸ்ட் ஏ கிடைக்கும், அப்புறம் பி கிடைக்கும். கரெக்டா? இதுதான் உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பி டேஷ். இப்போ இதை வந்து யூஆர் ரைட்டிங் இட் ஆஸ் நீ எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெக்டர் கவுண்டிங் போகிற எப்படி எழுதுவ? லீனியர் காம்பினேஷன் எழுதுவ. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இன்டூ ஃபர்ஸ்ட் பேசிஸ் v1 plus second coordinate into second basis v2 plus third coordinate into third basis v3. Okay, 0 into 1 plus a into x plus b into x square. So ax plus bx square தான் உங்களோட ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு கிடைச்ச வெக்டர். இப்போ இதை நம்ம டேரக்டாவும் பண்ணியிருக்க முடியும். கரெக்டா? டேரக்டா எப்படி பண்ணுவேன்? டேரக்டா அவங்க சொன்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு வெக்டரை இன்புட் எடுத்துட்டு அதை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறது. ஒரு பாலினாமியல் இன்புட் எடுத்து அதை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த பாலினாமியல் என்ன? ஏ. ஒரு நிமிஷம் போடுங்க. இது பி இன்டூ ஏ வரும். ஓகேவா? இது பி இன்டூ ஏ வரும். பி இன்டூ ஓகேவா? அப்போ எக்ஸ் இன்டூ ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி. இப்போ அதான் நீங்க எடுத்துக்கோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி. ஸோ ரெண்டுமே சேமாக தான் வந்திருக்கு. புரியுதா? அதான் சொன்னது. ஸோ நீங்கள் டேரக்ட் ஃபார்முலா வச்சும் பண்ணலாம், இல்லைனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வச்சு உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஃபார்முலா அண்ட் ஒன்லி ஹேவ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா பாருங்க. லெட் R2 to R3 be the linear transformation. ஓகேவா? ஸோ R2ல இருந்து R3க்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் டேக் நோட் ஆஃப் இட். ஸோ நம்ம கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R2 to R3. இப்போ எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபங்க்ஷனை கொடுத்தாங்க? T உங்களோட வெக்டர் ஈக்குவல் டு
ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதையே உன்னால டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸை இங்கிருந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இது ஆக்சுவலி என்னது, இதுதான் உங்களோட டி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? Of course, it is written in the basis b. b dash. இது ஒரு நிமிஷம் போடு. ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுவோம். ஓகேவா? எப்படி எழுதலாம்? x1 ஓட கோஷன்ஸ் மட்டும், x1 தனியாக எடுத்துட்டு அது கோஷன் தனியாக எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 0 -5 -7 பிளஸ் x2 ஓட கோஷன்ஸ் தனியாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1 13 16. இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இட் அஸ் அ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். எப்படி எழுதுவ? ஃபர்ஸ்ட் வெக்டர் ஃபர்ஸ்ட் போட்டுப்ப, செகண்ட் வெக்டர் செகண்ட் போட்டுப்ப, அப்புறம் உங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸை ஒரு காலம் எழுதிப்ப. கரெக்டா? இப்போ பாரு, இதுதான் உங்களோட இன்புட் வெக்டர். கரெக்டா? இதுதான் உங்களோட இன்புட் வெக்டர். இங்க இருக்க வெக்டரும் இங்க இருக்க வெக்டரும் சேம் தானே. இதுதான் உங்களோட இன்புட் வெக்டர். இதை ஒரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ற. கரெக்டா? அப்போ உனக்கு ரிசல்ட்டா ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். புரியுதா? இதுதான் உங்களோட இனிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் டி. ஓகேவா? இப்போ ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாரு, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி with respect to the basis u1 u2 for R2 and basis b dash for R3. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது ஆக்சுவலா ஒண்ணுமே கொடுக்கலன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல இருக்கிறப்போ இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல இருக்கப்போ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே நல்லா புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு பேசிஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஏன் சேஞ்ச் ஆகும்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இருக்க ஒரு காலமே எதை மீன் பண்ணுது? ஸ்டார்டிங் பேசிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேசிஸ் வெக்டர் எங்க லேண்ட் ஆகுமோ அதோட கோஆர்டினேட்ஸ். ஸ்டார்டிங் பேசிஸ் இருக்க ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட் வெக்டர் எங்க லேண்ட் ஆகுமோ அதோட கோஆர்டினேட்ஸ். இப்போ சப்போஸ் ஸ்டார்டிங் வெக்டரே சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோ கோஆர்டினேட்ஸ். அதே மாதிரி உங்க அவுட்புட் சிஸ்டமோட பேசிஸும் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட கோஆர்டினேட் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகுமா? அப்போ ஒவ்வொரு பேசிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்போ உனக்கு இனிஷியலா கொடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்ட் பேசிஸ். நம்ம சொல்லுவாங்கல்ல, 2 டைமென்ஷனுக்கு 1 0, 1 டைமென்ஷன் 0 1, 3 டைமென்ஷனுக்கு 1 0 0, 0 1 0, 0 0 1. ஸோ இந்த பேசிஸ்ல உனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ ஷுட் ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் த சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் in the given basis அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உனக்கு கொடுத்துருக்க பேசிஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி புது பேசிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, R2க்கும் புது பேசிஸ் வந்து B வந்து U1 U2, R3க்கு B dash வந்து U1 U2 U3, V1 V2 V3. ஓகேவா? U1 வந்து 3,1 5,2, 3 1 5 0 1 0 -1 -1 2 2 0 1 2 -1 2 2 0 1. ஸோ இதான் உங்களோட பேசிஸ் வெக்டர்ஸ். இப்போ சரி, புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் R2 to R3 தானே. R2ஓட புது பேசிஸ் B, அங்கிருந்து B டாஷ்ல பார்ப்போம். கரெக்டா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள வந்து
ஃபஸ்ட்டு அந்த பழைய பேசிஸ் இருக்குல்ல, பி பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோட உள்ள இருக்கும் பி டேஷ். அதே மாதிரி U2ஓடதும் கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் பேஸ், புது பேசிஸ் பி டேஷ் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி இங்கே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் U1 கண்டுபிடிக்கணும். அப்புறமா அது நம்ம பேசிஸ் பி டேஷ்க்கு மாத்திக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் U1 எப்படி கண்டுபிடிப்போம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் U1 அதான் கண்டுபிடிக்க போறோம். which is nothing but டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் 3 1. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே, இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். ஸ்டார்டிங்ல கொடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இதுதான். கரெக்டா? அதே மாதிரி U1க்கு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க பாத்தியா, இது ஸ்டாண்டர்ட் U1 வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல என்ன கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒரு அவுட்புட் கிடைக்குமா? அந்த அவுட்புட் தானே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் U1 இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் U1 நம்ம அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து U1 என்னது? ஸோ நீட்டா எழுதலாம். நம்ம கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வந்து x1 x2 ஈக்குவல் டு x2 மைனஸ் ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் U1 கண்டுபிடிக்கிறப்போ 3 1 போடுவோம். கரெக்டா? ஸோ 3 1 போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? x2 வந்து 1. கரெக்டா? அப்போ -15 into 3 என்னது? -5 into 3 -15 -7 into 3 -21 plus 13 into 3 39. 13 into 1 தானே? 13. 16 into 1 16. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இங்கே x1 x2 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 1 -2 -5. not wrong. This is 1 -2 5 -5. ஓகேவா? இப்போ அதுவே T2க்கும் கண்டுபிடிக்கலாம். T of இது U1, T of U2 என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் x2 என்ன 2, அப்புறம் -5 into x1 வந்து 5, ஸோ -5 into 5 வந்து 25 -25 -7 into 5 வந்து -35. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? +13 into 2 வந்து 26 +16 into 2 வந்து 32. இது ஆட் பண்ணிங்கன்னா 2 +1 -3. கரெக்டா? 2 + 1 - ஓகே, இதுதான் உங்களோட ஆக்சுவல் TU1 TU2. சரியா? இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்ல என்ன வேணும்? TU1 அதோட கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் B dash. அப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த TU1 இருக்கு பார்த்தியா, அதை வந்து ரைட் இட் ஆஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் TU1 of B ன்னு ஒரு மீனிங் என்ன? B dash ஒரு மீனிங் என்ன? இந்த வெக்டரை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் B dash எழுது. V1 V2 V3. இப்போ K1 K3 K2 K1 இந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடைக்கும்ல, K1 K2 K3, இதுதான் இந்த B dash. புரிஞ்சா? ஸோ நமக்கு கிடைச்சிக்க வெக்டர் என்ன? 1 -2 -5. ஓகேவா? ஈக்குவல் டு இப்படி எழுதுனா உனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும். கரெக்டா? V1ங்கிறது என்னது? 1 0 -1 1 0 -1 -1 2 2 0 1 2 -1 2 2 0 1 2. ஸோ இப்படி எழுதுவேன். கரெக்டா? இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இது K1 இங்க பிளஸ் எழுதுவேன்.
ஸோ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குமா, நமக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணுவேன், K1 K2 K3 எப்படி சால்வ் பண்ணுவேன், இது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் 1 0 -1 -1 2 2 0 1 2 இப்படி போடுறதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எடுப்பியா 1 -2 -5. இப்போ இது சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடச்சிரும், K1 K2 K3 வேல்யூஸ் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ அதுதான் T1. அப்படி சால்வ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 0 -1 கிடைக்குது. ஏன் இதை T1 இப்படி எழுதிங்கன்னா V1 -2 V3 கிடைக்குது. ஸோ V2க்கு 0 புரிஞ்சுக்கல. சிமிலர்லி B இந்த U2 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிங்கன்னா உனக்கு அதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் பேசஸ். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஐடியா. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருந்துச்சு. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸில் இருக்குது, இதை வந்து இந்த பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் பண்ணணும், எப்படி பண்ணுறது, ஷுட் பி யூஸ் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ், அந்த மாதிரி டவுட் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். பட் ஆஸ் சூன் அஸ் அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அவங்க கேட்டிருக்கிறதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு நீ பாரு. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஃப்ரம் பி டு பி டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போது பி டு பி டேஷ்னா இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், பியோட ஃபர்ஸ்ட் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி டேஷ் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், பியோட செகண்ட் வெக்டர் செகண்ட் பேசிஸ் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி டேஷ். இந்த ரெண்டும் இருக்கிறது தான் உனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ இது கண்டுபிடிச்சா உனக்கு கண்டுபிடிக்க முடியுமா, ஏன்னா TU1 இப்படி கண்டுபிடிப்பா, ஏற்கனவே கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம், TU2 கண்டுபிடிச்சிடலாம், இப்போ தான் பேசிஸ் வச்சு எழுது, அப்புறம் அது தூக்கி அங்கே எழுதிடு, அவ்வளோதான். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். இப்போ தான் சிம்பிளாக தான் இருக்கு. இப்போ இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன்ல ஒவ்வொரு பேசிஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கிறது எக்ஸாம்பிள் illustrates that a fixed linear transformation, same linear transformation generally has multiple representations, each depending on the basis chosen. In this case the matrices T அப்புறம் இந்த T both represent the transformation T, ரெண்டுமே சேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. The first one related to the standard basis for R2 and the standard basis for R3. The second one related to the basis B and B. ஓகேவா? புரிஞ்சுச்சோ? இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்தரா இருக்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். So that will be the last example and we will wind up this session. Okay. 9th sum. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, let V1 and V2 be these two vectors and let A be the matrix for transformation from R2 to R2. ஓகேவா? R2 இருந்து R2 பண்றாங்க relative to the basis B. ஓகேவா? அப்போ ஏங்க இப்போ நல்லா எழுதிக்கலாம், இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுத்துக்க நான் எழுதுறேன். இங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா V1ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உன் பேசிஸ் வந்து இதுதான் V1 அப்புறமா V2 தான் உன்னோட பேசிஸ். கரெக்டா? V1 என்னது 1 3, V2 என்னது -1 4. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க பாரு, let A be the transformation matrix for the transformation relative to the basis B. அதாவது இந்த பேசிஸ்க்கு ரிலேட்டிவா இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ V1 V2ங்கிற பேசிஸ்க்கு ரிலேட்டிவாக தான் ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு. புரியுதா? அப்போ இதோட மீனிங் என்ன, இதோட மீனிங் என்னது, டேக் த பேசிஸ் V1, அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடு, அதை வந்து ரைட் இட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ், அதோட கோஆர்டினேட்ஸை அந்த பேசிஸ் வச்சு எழுதிக்கோ. அப்புறமா
டேக் த வெக்டர் v2, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடி, அது எங்கே லேண்ட் ஆகுதுன்னு பாரு, அந்த லேண்ட் ஆகிற பொசிஷனை b வச்சு எழுதிக்கோ. ஏன்னா ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இன்புட்டும் பேசிஸ் பியில் R2, அவுட்புட்டும் R2. ஸோ ரெண்டு பேசிஸுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஏ மேட்ரிக்ஸ். புரிஞ்சா? ஓகேவா? இது புரிஞ்சுல? இது புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. மேக் ஷூர் அண்டர்ஸ்டாண்ட். டைம் எல்லாம் இருக்கு நமக்கு. ஓகேவா? ரெண்டு பேருக்கு புரிஞ்சா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் transformation of v1, find the coordinates of transformation of v1 with respect to the basis p. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இதோட ஃபர்ஸ்ட் காலம் தான் v1 ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் கோஆர்டினேட்ஸ். கரெக்டா? ஸோ டேரக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், tv1 with respect to the basis p or transformation equal to 1 minus 2. கரெக்டா? அதே மாதிரி v2, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a direct question. ஓகேவா? ஈக்குவல் டு 3, 5. இது ஆக்சுவலி என்ன மீன் பண்ணுது, 1, 3 அப்படிங்கிற உங்களோட ஆக்சுவலாக உங்களோட விங்கிற வெக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா இது கொஞ்சம் உங்களுக்கு விஷுவல் சொல்லணும்னா உங்களுக்கு டைம் எடுக்கும், நான் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முடிச்சிட்ட அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் டி ஆஃப் v1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆஃப் v1ங்கிறது this is the actual vector. ஆக்சுவல் வெக்டரை கோஆர்டினேட்ஸ் வச்சு எப்படி எழுதுவீங்க, ஒரு வெக்டர் வந்து வெக்டர் இஸ் நத்திங் பட் லீனியர் காம்பினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ். கரெக்டா? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இருக்க வெக்டர் must be written as a linear combination of bases. So output basisum b தான், input basisum b தான். ஸோ பிரச்சனை இல்லை. v1 v2 இதை வச்சு எழுதணும். எப்படி எழுதுவீங்க, கோஎஃபிஷியன்ட்ஸும் கொடுத்தாங்க 1 -1 சொல்லி. ஸோ 1 into v1 என்ன, plus -2 into -1 -4. See, -1 plus 2. So 1 3 plus 2 -8. ஓகேவா? இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க, என்ன வரும், 1 plus 2 3, 3 minus minus 5. ஸோ இதுதான் உங்களோட லொகேஷன் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் லொகேஷன் ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? சிமிலர்லி யூ கேன் டூ இட் ஃபார் த வெக்டர் tv2. ஓகேவா? இது என்னவா இருக்கும், சேம். இப்போ இது வந்து ஆக்சுவல் வெக்டர் ரெஸ்பெக்ட் டு த as a linear combination of basis vectors. நல்லா ஞாபகம், ஆக்சுவல் வெக்டர்னால இட்ஸ் a linear combination of basis vectors. ஸோ லீனியர் காம்பினேஷன் ஒரு கோஆர்டினேட்ஸ் தெரியும்ல, நம்ம இங்கன்னு பார்த்தோம் 3 5 தான் ஒரு கோஆர்டினேட்ஸ். ஸோ எழுதுறப்போ 3 into 1 3, 5 into -1 4. என்ன வரும், 3 9 -5 20. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இட்ஸ் நத்திங் பட் -2 29. ஓகேவா? இதுதான் உங்களோட வெக்டர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அ ஃபார்முலா ஃபார் t x1 x2. இப்போ இது முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அ ஃபார்முலா ஃபார் t x1 x2 கொடுத்தாங்க. இப்போ இந்த வெக்டருக்கான இந்த கோஆர்டினேட் பேசிஸ், இது வந்து ஆக்சுவலாக பேசிஸ். ஓகேவா? this is not actually the coordinates data, it's a coordinate. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ்க்கான இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு ஒரு வெக்டருக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். ஃபார்முலா கண்டுபிடிக்கும். கரெக்டா? நம்மளுக்கு இந்த வெக்டர் என்னன்னு தெரியும்,
v2ங்கிற வெக்டர் வந்துச்சு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் v1 தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் v2 தெரியும். கரெக்டா? இப்போ இதை வச்சு ஃபார்முலா ரெடி பண்ண சொன்னா நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியுமா முடியாதா? முடியுங்களா? நம்ம பார்த்துருக்கோம் எப்படி பண்ணுவோம்னு சொல்லி. ஓகேவா? பண்ணலாமா? எப்படி பண்ணுங்க? இப்போ நீ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோ, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கு. நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த x1 x2 இருக்கு பார்த்தியா, இந்த வெக்டரை வந்து ரைட் இட் ஆஸ் இதுதான் ஒரே ஒரு அடிஷனல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டா என்ன பண்ணுவோம், இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு வெக்டர் இருக்கும், வில் பி ரைட்டிங் இட் ஆஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் the other two vectors. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? இப்போதான் லீனியர் காம்பினேஷன் வச்சு வெளியே பிடிச்சோம்னா, இந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி வச்சு வெளியே பிடிச்சோம்னா k1 tv1 plus k2 tv2. கரெக்டா? இப்போ k1 k2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, k1 k2 இந்த லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிப்பேன். கரெக்டா? ஸோ ஒரு வெக்டர் கொடுத்தாங்க, x1 x2 வெக்டர் கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் அ பேசிஸ், இட்ஸ் அ வெக்டர். ஓகேவா? இட்ஸ் நாட் அ கோஆர்டினேட்டட், இட்ஸ் அ வெக்டர். ஓகேவா? x1 x2 வெக்டர் கொடுத்தாங்க. இதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் v1 v2 எழுதுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எழுதுறீங்க. எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த k1 k2 தான் வேணும். கரெக்டா? நம்ம பார்த்தோம்ல எப்படி சால்வ் பண்ணுறது, ஏற்கனவே பார்த்துக்கோங்கள. ஸோ எப்படி எழுதுவீங்க, k1 k2 கண்டுபிடிக்கிறதுக்காக யூ வில் சால்வ் த லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. v1 என்னது, v1 வந்து 3 v1 வந்து ஆக்சுவலாக 1,3, v1 வந்து 1 3, v2 வந்து -1 4. கரெக்டா? ஸோ இந்த சிஸ்டமை சால்வ் பண்ணும். கரெக்டா? எப்படி சால்வ் பண்ணுவீங்க, ஸோ ரோ ரெடியூஸ் பண்ணோம்னா 1 -1, அப்புறமா நமக்கு இங்கே x1 இருக்கும். இப்போ ரோ 2 ப்ளஸ் இது என்னது 1 + 3 தானே? ஆமாம், 1 + 3. 1 + 3னா ரோ 2 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ரோ 1. அப்போ என்ன ஆகும், 3 - 3 0 ஆயிடும். அப்புறம் மறுபடியும் -3 × -1 + 3, இது வந்து 7ஆக மாறிடும். இது x2 மாறிடும். ஓகேவா? x2 - 3x1. சாரி, அப்புறம் இங்கேயும் x2 வந்து r2 -3 டைம்ஸ் ஆஃப் r1 வந்து x1. ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ 7 டைம்ஸ் ஆஃப் k2 ஈக்குவல் டு x2 - 3x1. அப்போ k2 வந்து x2 - 3x1 டிவைட் பை 7. இப்போ k1 - k2 வந்து x1. அப்போ k1 என்னவா இருக்கும், x1 + k2. x1 + k2 என்ன, x1 + x2 - 3x1 by 7. ஓகேவா? ஸோ எழுதுறப்போ 7 டைம்ஸ் x1 + x2 - 3x1 by 7 ஈக்குவல் டு 4x1 + x2 by 7. இதுதான் k1. ஸோ k1 k2 கண்டுபிடிச்சாச்சா? நவ் வி கேன் சப்ஸ்டிடியூட் ஹியர். நீ சப்ஸ்டிட் பண்ணா எப்படி பண்ணுவ, ஸோ tv1 t of v can be written as k1 tv1 plus k2 tv2. k1 வந்து 4x1 + x2 by 7, tv அப்புறம் k2 வந்து
x2 minus 3x1 by 7. Yeah, tv1 என்ன? tv1 வந்து 3 minus 5. tv2 என்ன? minus 5, minus 2, 29. So minus 2, 29. இது எழுதினா 4 3 are 12 x1 plus 3 times x2 and the whole divided by 7. அப்புறம் minus 20 x1 minus 5 x2 whole divided by 7 plus minus 2 x2 plus 6 x1 whole divided by 7. 29 x2 minus 3 9s are 27 2 3 2 6 7 8 minus 87 x1 by 7. கரெக்டா? ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும்? இப்போ இதெல்லாம் சம் பண்ணீங்கன்னா 18x1 plus 3x plus 1 into x2 by 7 minus 107x1 plus 24x2 by 7. இதுதான் உன்னோட ஃபார்முலா. புரிஞ்சா? ஓகேவா? சேம் ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, ஒரு பேசிஸ் அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்டாங்க. என்ன பண்ணு பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கணும், அப்புறம் அந்த k1 k2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போடணும். ஓகேவா? சேம் ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க, யூஸ் த ஃபார்முலா obtained to compute 1,1. சிம்பிள். 1,1 எப்படி போடுவ? 1 1 equal to 18 plus 1 by 7 minus 107 plus 24 by 7. So this is 19 by 7. 4 3 83 83 by 7. ஓகேவா? இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணணும்னு? இப்போ ஒரு have you got a hang of what to do? புரிஞ்சா? சிம்பிள். இவ்வளோதான். சரியா? இந்த சாப்டர் மேம் சொல்லி தந்த வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நம்ம சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்டா? அவ்வளோதான். சரியா? தஸ் டவுட் இருந்தால் கேட்கலாம். சரி, வேணா ஒரு டைம் சொல்கிறேன். நம்ம ஒரு வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு வெக்டார் ஸ்பேஸுக்கு போகிறோம்னா, லெட்ஸ் சே இது பி டேஷ்னு வச்சிட்டோம்னா, இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் which takes you from B to B dash. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட் என்னது? B to B dash தானே. ஸோ இன்புட் பியில் இருக்க ஒரு வெக்டர், பட் அதோட கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் டு அவுட்புட் என்ன கிடைக்கும்? அவுட்புட் அந்த எக்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், பட் அவுட்புட் எங்கே இருக்கும்? பி டேஷ்ல இருக்கும். ஓகேவா? இப்போ உனக்கு இங்கே டீங்கிறது என்னது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும்? பிங்கிற பேசிஸ்ல இருக்க ஒவ்வொரு வெக்டரையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுனாலே உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுனாலே இட் வில் பி இன் த அவுட்புட். ஸோ ரைட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட் பேசிஸ். ஓகேவா? இதே மாதிரி இருக்கிற எல்லா
இன்புட் பேசிஸ், there can be many basis input basis. கரெக்டா? எல்லாத்தையும் ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த அவுட்புட் பேசிஸ். இந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ். புரிஞ்சா? இவ்வளோதான். சாப்டர் க்ளோஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்து அதே மாதிரி உங்க சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் இருக்குல்ல, சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் நான் வெறும் 2 டைமென்ஷன் தான் சொல்லியிருந்தேன். 3 டைமென்ஷனுக்கும் சேம் தான். சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் என்ன? யூ வில் ஹேவ் a transition matrix. கரெக்டா? இது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த பேசிஸ் பி டு த பேசிஸ் பி டேஷ். அதுக்கு இன்புட் என்னவா இருக்கும்? இன்புட் வந்து பி டு பி டேஷ் தானே. ஸோ ஒரு வெக்டர் அதோட பேஸ் கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட், அதாவது ஸ்டார்டிங் பேசிஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்புட் பேசிஸ் பி டேஷ். கரெக்டா? இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இது பி பி டு பி டேஷ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் பி டேஷ் போட்டுக்கோங்க, அப்புறம் பி போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லா கோஆர்டினேட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வெறும் 2 சிஸ்டம் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? B1 B2 வந்துச்சு. B1 டேஷ் B2 டேஷ் வந்துச்சு. இங்கே B1 B2 வந்துச்சு. இதுவே 3 இருந்துச்சுன்னா B1 டேஷ் B2 டேஷ் B2 டேஷ் B1 B2 B3 வந்துருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சிஸ்டமை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொண்டு வாங்க, ரோ ரிடக்ஷன் பண்ணி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் மேட்ரிக்ஸ் தான் உங்களோட இந்த மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ கடைசியில் உங்களோட இன்புட் பேசிஸை வச்சு இந்த மேட்ரிக்ஸை அதோட கோஆர்டினேட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பேசிஸில் அந்த கோஆர்டினேட்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? இதுதான் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் P from B to B dash is the inverse of P from B dash to B. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், which will be third order identity matrix. ஏன்னா இது 3 டைமென்ஷனில் பார்த்தோம்னா. அதே மாதிரி பேசிஸ் அப்போ உங்களோட வெக்டர் வந்து இட் வில் ரிமைன் த சேம். த வெக்டர் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், பட் த ரெப்ரசன்டேஷன் தான் சேஞ்ச் ஆகும். உங்களோட கோஆர்டினேட்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். பட் இதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உங்க வெக்டரே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஐ நோ இட் கேன் பி ஹார்ட், பட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? நொட்டேஷன் புரிஞ்சிச்சுன்னா போதும். சரியா? ஒரு டைம் நீங்கள் சம்ஸ் ஏதாச்சும் 2-3 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.